வணக்கம். கைலி கலர் சட்டை என புது கெட்டப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்ய இணையத்தில் வைரலாகும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது புது கெட்டப். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர். குறிப்பாக திமுக மின்னல் வேகத்தில் தங்களது தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கின்றனர். அந்த வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியுள்ளார். அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுகவின் 4 ஆண்டு சாதனைகளை எடுத்துக் கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் நேற்று காலை சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து எடுத்துரைத்தார். அரசின் செயல்பாடு மக்கள் நல திட்டங்களையும் எடுத்துக் கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து பொதுமக்களிடம் சில கேள்விகள் அடங்கிய படிவங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அப்போது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை கண்கூடாக கண்டு மகிழ்ந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வியை முன்வைத்தார். அப்போது தமிழ்நாடும் தமிழ் மொழியும் வளமாக இருந்தால்தானே நாம் நலமாக வாழ முடியும். எனவே தமிழ்நாடும் மொழியும் நமது சுயமரியாதையும் காப்பாற்றப்பட வேண்டியது மிக மிக முக்கியம் என்று பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பதிலளித்தனர். அதை கேட்டதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதற்காகத்தான் திமுகவும் இந்த அரசும் பாடுபடுகிறது என்று தெரிவித்தார். இதுபோன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்றபோது மகிழ்ச்சியோடு வாங்க வாங்க என்று அகமும் முகமும் மலர பொதுமக்கள் வரவேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் உரையாடினர். இதனால் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். குறிப்பாக பொதுமக்களிடத்தில் மிகவும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார். இந்த மகிழ்ச்சியோடவே நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலொன்று இணையத்தில் வைரலாக பரவியது. அதாவது நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது இல்லத்தில் கைலி மற்றும் கலர் சட்டை அணிந்தபடி திமுக நிர்வாகிகளிடம் வீடியோ காலில் பேசினார். அப்போது ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்தீர்களா, அவர்களிடம் உரையாடினீர்களா, அவர்கள் மனநிலை எப்படி உள்ளது என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விசாரித்தார். அதற்கு நிர்வாகிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பொதுமக்கள் தங்களை வரவேற்றார்கள் என்றும் டீ காஃபி எல்லாம் போட்டுக் கொடுத்தார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கூறினார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்படியா, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே என மிகவும் கலகலப்பாக நிர்வாகிகளிடம் பேசினார். அதாவது மக்களின் வரவேற்பு, மக்களின் அன்பை பார்த்து நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். அந்த வகையில் நிர்வாகிகளிடம் நேற்று இரவு கலகலப்பாகவும் இன்முகத்தோடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாடிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக எப்போதும் இல்லாத வகையில் நேற்றைய தினம் கைலி கலர் சட்டையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணப்பட்டதும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நேற்றைய தினம் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர்களது அன்பு மற்றும் வரவேற்பை பார்த்து மிகுந்த உற்சாகத்தில் இருந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.